ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்தி. வெல்கம் டு வியா வர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸோட அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. நாம் இன்னைக்கு எழுத்தாளர் வியா வர்ஷினி எழுதின அக்னி தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 7. ஆதி வீட்டில் அனைவரும் ஆதியை பார்த்து கொண்டிருந்தனர். ஆதியை பார்க்க சென்ற அகரனிடம், நான் எல்லார்ட்டையும் பேசணும், எல்லாரையும் வர சொல்லு என்று சொல்ல ஹாலில் ஒன்று கூடியிருந்தனர். ஆதி காலையில் தாத்தா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சொல்லாமல் இனி போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். சாரிம்மா, சாரி தாத்தா, நான் சொல்லாமல் போயிருக்கக்கூடாது. அந்த நியூஸில் சொன்னது உண்மைதான். அலர்விழி ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கா. அவளுடைய பெற்றோர் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அலர்விழியை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்கும் சம்மதமா என்று ஆதி கேட்டான். நான் வெங்கடாச்சலத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் என்று தாத்தா சொல்ல, அந்த வாக்கை காப்பாற்ற நான் ஒரு ஐடியா சொல்லவா என்று ஆதி கேட்டான். அனைவரும் கேள்வியாக பார்க்க, நம்ம அகரனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்த வாக்கையும் காப்பாற்றலாம் என்று சொன்னான். இப்போதான் அவகிட்ட காதலையே சொன்னேன், அதுக்குள்ளே பிரிக்க பார்க்குறாங்க. ஐயோ, ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும் என்று மனதிற்குள் அகரன் புலம்ப, அனைவரது பார்வையும் அகரனை நோக்கி திரும்பியது. என்ன பலியாடாக்க குடும்பமே எப்படி பார்க்குறாங்க, திடீர்னு ஐடியா கூட வரலையே. அம்மா, நான் லண்டனில் எம்எஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அண்ணா மாதிரி 2 வருஷம் அங்கேயே ப்ராக்டிஸ் செய்யணும்னு ஆசை என்று சொல்ல, எல்லாரும் முடிவு செஞ்சுட்டு தான் சொல்லுவீங்களா, எதுக்காக சொல்லணும் என்று தாத்தா கேட்க, ஆதி வெண்பாவை திருமணம் செஞ்சுக்கலான்னாலும் பரவாயில்ல, ஆனால் அனாதை பொண்ணெல்லாம் இந்த வீட்டில் சேர்த்துக்க முடியாது என்று தாத்தா சொன்னார். ஆதி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். நான் வெங்கடாச்சலத்திடம் பேசின பிறகு என்னோட முடிவை சொல்கிறேன் என்று தாத்தா எழுந்து தனது அறைக்கு சென்று விட்டார். பாட்டியும் பின்தொடர்ந்து சென்றார். பத்மா ஆதியிடம், அந்த பொண்ணு ஃபோட்டோ காட்டு என்று சொல்ல, அகரன், இவ்வளவு ரணகலத்திலையும் உனக்கு ஃபோட்டோ முக்கியமா என்று கேட்க, ஆதிக்கு இறுக்கம் தளர்ந்து சிரிப்பு வர அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தான். மது இங்கே இருந்திருந்தா அவளுக்கும் கல்யாணம் செய்ய முடிவு செஞ்சிருப்பாரு தாத்தா. நல்ல வேலை, மதுக்கு காலேஜ் ஃபைனல் இயர், அதனால 2 நாள் டூர் போயிருக்கா. அம்மா, ஏன் தாத்தா இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காரு? தாத்தா பற்றி பேசினது போதும், போய் தூங்குங்க என்று ராஜசேகர் சொல்லிவிட்டு, ஆதி, தாத்தா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத என்று சொல்ல, அப்பா, உங்களுக்கும் அலர்வழியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுல சம்மதம் இல்லையா என்று ஆதி கேட்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தாத்தா சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். சேனலுக்கு தெரிஞ்சதால் ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. நல்ல வேலை, அந்த பொண்ணோட முகம் தெரியாததால் பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சுது. நான் அப்பாட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். விக்ரம் வீட்டில் அலர்விழி தனது கடந்த காலத்தை சொல்லி முடித்ததும், தாத்தா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ எங்கள் பேத்தி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லைம்மா என்று அலர்விழியை தனது தோளில் சாய்த்து கொள்ள, வெண்பா, அப்போ நான் யாரு என்று இடுப்பில் இருபக்கமும் கை வைத்து முறைத்து கொண்டே கேட்க, விழி கை நீட்ட ஓடி சென்று தாத்தாவின் மறுபக்க தோளில் சாய்ந்து விழியின் கைகளை பிடித்து கொண்டாள். திடீரென விழி நிமிர்ந்து அமர்ந்து, எனக்கு 2 ப்ராமிஸ் பண்ணணும் எல்லாரும். நான் அந்த வீட்டு பேத்திங்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாது, முக்கியமாக அந்த குடும்பத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண நினைக்கக்கூடாது என்று சொல்ல, அனைவரும் தலையாட்ட, விழி, இந்த வீட்டு பேத்தியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேதாப்பா, உங்களுக்கும் அம்மாக்கும் ஆட்சேபனை இல்லையே என்று விழி கேட்க, இல்லடா என்று இருவரும் சேர்ந்து சொன்னார்கள். விக்ரம், இப்போ எப்படி ஆதி சொல்றத செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஆதியிடமிருந்து கால் வந்தது. அச்சச்சோ, ஆதி கேட்டா என்ன சொல்றது என்று எண்ணி அழைப்பை ஏற்கவில்லை. அங்கு ஆதி போகும்போது அகரனிடம் வெண்பாவை பற்றி கேட்க, அவங்க வந்து டியூட்டியில் சேர்ந்துட்டாங்க அண்ணா என்று வெட்கப்பட, அதுக்கு ஏன் நகத்தை கடிக்கிற என்று ஆதி கேட்க, அண்ணா, வெண்பாவை நான் காதலிக்கிறேன் என்று சொல்ல, அடப்பாவி, அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன்? நான் எப்போ அப்படி சொன்னேன்? தாத்தா ஃப்ரெண்டோட பேத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். அட லூசு தம்பி, தாத்தா சொன்ன டாக்டர் வெண்பா தான் நேத்திக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தது. நல்ல வாய்ப்பை கெடுத்துக்கிட்டியேடா தம்பி. எனக்கு தான் அமையலை, உன்னுடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். சரி வா, 2 பேரும் கட்ட பிரம்மச்சாரி தான் என்று ஆதி சொல்ல, டே அண்ணா, ஏதாவது ஐடியா சொல்லு, கல்யாணம் பண்ண என்று அகரன் கேட்டான்.
அப்ப உண்மையா வெண்பா உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? இல்லைண்ணா, ஆனா அவளுக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும் என்று சொன்னான். அதெல்லாம் நீயா நினைச்சுக்க கூடாதுடா என்று ஆதி சொன்னான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்றும் தெரியலையேடா, நமக்கு இன்னும் கல்யாணம் பண்ற வயசு வரலன்னு தெரியுதுண்ணா. ஹஹஹஹ, அதுவும் சரிதான். காலையில் எழுந்ததும் விழிக்கு அலுவலகம் செல்ல வேண்டுமா என்று தளம்பலான மனநிலையிலேயே ரெடியாகி கீழே வந்தாள். வெண்பா கிளம்பாமல் அப்போதுதான் எழுந்திருப்பாள் போலும். இரவு உடையுடன் சோஃபாவில் அமர்ந்து காஃபியை குடித்து கொண்டிருந்தாள். விழியும் அவள் அருகில் அமர சமையல்காரர் அவளிடம் காபி கொடுத்து விட்டு சென்றார். காப்பியை அருந்தி கொண்டே, இன்னைக்கு வேலைக்கு செல்லலையா என்று கேட்டாள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்களாம், அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியுமா தெரியல, அதான் லீவ் சொல்லிட்டேன் என்று சொல்ல, நேத்து தானே வேலைக்கு சேர்ந்த, அதுக்குள்ள லீவ் சொன்னா கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்று சொல்ல, எப்படி கேட்காம இருப்பாங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல நிர்வாகம் பண்றது எனக்கு தெரிஞ்ச பையன்தான் என்று சொன்னாள். விக்ரம் வந்து அருகில் அமர்ந்தான். அண்ணா, ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க, ஃப்ரெண்டு பேர் ஆதித்யன் தானே? ஹாஸ்பிட்டல் பேர் தெரியுமா விழி? ஆர்சி ஹாஸ்பிட்டல் என்று விக்ரமை பார்த்து கொண்டே சொல்ல, ஐயோ, இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுல இவளுக்கு என்ன சந்தோஷமோ. நாம 2 நாள் முன்னாடி வண்டியில போகும்போது கார்ல வந்து ஒருத்தன் இடிச்சானே, டாக்டர் அஹரன், அவர்தான் ஆர்சி ஹாஸ்பிட்டல் சேர்மனோட பையன் என்று வெண்பா விழியிடம் சொன்னாள். விக்ரம் விழியிடம், நீ இனிமே ஆதி அலுவலகத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம், நம்ம ஆஃபீஸ்க்கு வா, ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு என்று விழியிடம் சொன்னான். ஃப்ரெண்டை காப்பாற்ற ட்ரை பண்ணாதண்ணா, நியூஸ் சேனலுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு யார் கொடுத்தது என்று கேட்க, நான் ஆதியை மீட் பண்ணணும் என்று விழி சொன்னாள். நானும் வருவேன், என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தின உன் ஃப்ரெண்டை வர சொல்லு என்று வெண்பா சொன்னாள். விக்ரம் ஆதிக்கு கால் பண்ணி வர சொல்ல, அந்த பக்கம் என்ன கூறப்பட்டதோ சரி என்று விக்ரம் காலை துண்டித்தான். நாம 3 பேரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம், ஆதியை அங்க வர சொல்லியிருக்கேன், வெளியே மீட் பண்ண வேண்டாம். விழிய ஆதி இன்னைக்கு அலுவலகத்துக்கு வர சொன்னான் என்று சொன்னான். இன்னைக்கு ஆதிக்கிட்ட பேசிட்டு ஆஃபீஸ் போலாமா வேணாமான்னு சொல்றேன்னா என்று விழி கூறினாள். வெண்பா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி யாருன்னா என்று கேட்டாள். எனக்கும் தெரியல வெண்பா, தாத்தா தான் சொன்னாங்க, தாத்தா சின்ன வயசுல கூட படிச்ச ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அப்ப தாத்தா ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஈவினிங் போல நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போலாம். விழி, நான் குளிச்சுட்டு கிளம்பி வரேன் என்று சென்று விட, அண்ணா நான் தோட்டத்துக்கு போறேன் என்று விழியும் சென்று விட்டாள். அண்ணா, ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வாங்க என்று விக்ரம் சொன்னான். ஆதி தனது காரில் ஐடி அலுவலகம் சென்று கொண்டிருந்தான். அலுவலகத்தில் உள்ளே நுழைந்ததும் வேகத்தை குறைத்து அனைவரையும் கூர் விழிகளால் அலசிக்கொண்டே வந்தான். அனைத்தும் நன்றாக இருப்பினும் ஏதோ தவறாக இருப்பதாக தோன்ற தனது அலுவல் அறைக்கு சென்று அமர்ந்தான். கணினியை திறந்து அலுவலக நேரம் முடிந்த பிறகு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை பார்க்க ஒரு 4 நபர்கள் மேல் சந்தேகம் எழுந்தது. மேனேஜரை அழைத்து 4 நபர்களையும் கண்காணிக்கும்படி சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு வெளியே உள்ள கேமராவில் தெரிகிறதா என்று பார்க்க, இரவு நேரம் என்பதால் போட்டோ பின்னாடி இருந்து எடுக்க வாய்ப்பில்லை என்பதால் கேட் கேமராவை பார்த்தான். அதில் மயூரியின் முகம் தெளிவாக தெரிந்தது. ஆதி போலீஸ்க்கு போன் செய்து தகவலை சொல்லிவிட்டு ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகம் நோக்கி சென்று கொண்டே அப்பாவிற்கு கால் செய்தான். அப்பா, போட்டோ எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொல்ல, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க, இனி நான் இதை பார்த்துக்கிறேன் என்று சொன்னான்.